வந்த பிறகு பாருங்களேன், அப்படியே சும்மா ஏற்கனவே வந்து அந்த பழனி விவகாரத்தில் திமுக பயங்கரமா எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். திமுக எம்பிக்கள் மோடியோ அமைச்சர்களையோ எந்த விதமான அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த திறமெல்லாம் மற்றவங்களெல்லாம் வராதுங்க. இப்ப இங்க ஆட்சி போயிடுச்சு, என்ன பண்றது? அதனால சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்படி இணக்கமாக போக வேண்டியதுதான். மோடியிடம் சரண்டர் அடைகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். பாஜகவுக்கும் திமுக தேவை. ஆமா, ஆனா யோசிச்சு பாருங்க, கூட்டணியில இருக்கிறது அதிமுக, ஆனா நட்புல இருக்கிறது திமுக. எதிரி. ஆமா, காங்கிரஸ் துரோகி. ஆமா, துரோகியத்தான் விடக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், மூன்றாவது அணி எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் மண்ணக்கவ வச்சு, எங்களை மண்ணக்கவ வச்சிங்கல்ல, நாங்க தோத்து போன உடனே எங்களை முதுகுல குத்திட்டு ஓடினீங்கல்ல, இப்போ உங்களை மண்ணக்கவ வச்சோம் பார் அப்படின்னு. அப்படி பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் சந்திப்பவார்கள். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன் சார். என்ன சார் ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு? இன்னைக்கு வராரு லண்டன்ல இருந்து. பேரன் வந்து அங்கே கிராஜுவேஷன் அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இங்கே வரப்போகின்றார். வந்த பிறகு பாருங்களேன், அப்படியே சும்மா ஏற்கனவே வந்து அந்த பழனி விவகாரத்தில் திமுக பயங்கரமாக எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தலைவர் வந்துட்டாருன்னு அதுக்கப்புறம் பாருங்களேன் தமிழ்நாட்டில். ஆமாம், ஆனால் அதாவது ஜூலை 20 ஆகஸ்ட் 13 வரைக்கும் பாராளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க போகுது. சரி. அப்போ வந்து திமுக எம்பிக்கள் மோடியோ அமைச்சர்களையோ எந்த விதமான அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. திடீர்னு நானும் இது அப்படி இல்லை மிஸ்டர் வட்டி, அந்த பழைய பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அந்த புது பேஷண்ட்டை அட்மிட் பண்ணு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி திமுக வந்து யாரையாவது எதிர்த்து அரசியல் பண்ணிக்கினே இருக்கணும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. பட் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கிளவராக அவங்க ப்ளே பண்ணுவாங்க. இங்கே வந்து ஆளுங்கட்சியை குறை சொல்றது, எதிர்த்து அரசியல் பண்ணுறது அப்படின்றதுல அவங்க கில்லி. அதே சமயத்தில் இங்கே ஆட்சியில் இல்லைன்னு சொன்னால் மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சியை எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆக்கிப்பாங்க. அந்த திறமெல்லாம் மற்றவங்களெல்லாம் வராதுங்க. இப்போ இங்கே ஆட்சி போயிடுச்சு, என்ன பண்றது? அதனால சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்படி இணக்கமாக போக வேண்டியதுதான். ஆனா கடந்த ஏப்ரல்ல தேர்தல் சமயத்துல என்ன மாதிரி டிராமாலாம் போட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப நாங்க ஆட்சியில இருந்தோம், இப்ப இல்ல. மோடியை மண்ணை கவ்வை வைத்து விட்டு முதல் முறையாக இது திமுகவின் வெற்றி அப்படின்னு பிரச்சாரத்துல முழங்கினாரு திரு ஸ்டாலின் அவர்கள். இப்ப இங்க நாங்க மண்ணை கவிட்டோம், என்ன பண்றது? அப்படியே இருக்கு சொல்றீங்களா? எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா? அதாவது 2019, 2021, 2024, 2024 தேர்தலையும் பாஜகவால் எவ்வளவு தாக்க முடியுமோ அவ்வளையும் தாக்கிட்டு இருந்தாங்க. தமிழகத்தை ஆவாது, அது பாசிச ஆட்சி, நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்க அப்படி இருந்தவங்க இப்ப ஏன் மோடியிடம் சரண்டர் அடைகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள்? பாஜகவை வந்து இவ்வளவு எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தாங்க, விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. இதே பாஜகவோட நாங்க கூட்டணியில இருந்தவன், அப்ப இந்த ஜனங்க ஏதாவது யோசிச்சாங்களா? என்னப்பா அவங்களோட கூட்டணியில இருந்தீங்க, மந்திரியாலாம் இருந்தீங்க, அது யாரு? முரசொலி மாறன் அவர்கள் மந்திரியாலாம் இருந்தாரு, இன்னைக்கு என்னடா பாஜக இந்த ஓட்டு ஓட்டுறீங்களா அப்படின்னு எந்த ஜனமாவது கேட்டாங்களா? கேட்கல, ஓட்டு போட்டாங்கல்ல. ஆமா சார். அதே மாதிரி நாளைக்கே பாஜகவோட நாங்க இணக்கமா போனாலும் இந்த ஜனங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, ஓட்டு போடுவாங்க. இல்ல அப்படி இணக்கமாக பாஜகவோட வெளிப்படையாக இணக்கமா போனா வருகின்ற 2029 சரி, 2031 தேர்தல் மண்ணை கவ வேண்டியதா இருக்குமே. நீங்க அப்படி சொல்றீங்க. நம்ம அண்ணன் வைகோ எடுத்துக்கங்க, எல்லா கூட்டணியிலும் அவர் இருந்து போட்டாரு. அவர் இல்லாத கூட்டணியே கிடையாது. ஒவ்வொருத்தரையும் ஒரு கூட்டணியை விட்டு வெளில வந்த பிறகு அந்த கூட்டணியை கழுவி ஊத்துவாரு.
ஆனாலும் ஜனங்க அவர் கட்சியில இருந்து நிக்கிறாங்க இல்ல வேற கட்சி சின்னத்துல நின்றாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல. ஆனா இன்னொன்னு சொல்றாங்க, என்னது? அதாவது கருணாநிதி மாதிரி ம் அவருடைய மகன் ஸ்டாலினுக்கு ம் அரசியல் ம் எப்படி செய்ய தெரியல, ம் இப்படி மத்திய அரசை இப்படி அட்டாக் பண்ணது கருணாநிதி அப்படி செய்ய மாட்டாரு, நேக்கு போக்க போ அதே மாதிரி இவர் பண்ணாம விட்டுட்டாரு. இவங்க சொல்லியிருந்தாங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எதிர்க்க நார்மலா அது பாஜகவை பார்த்து சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ்னு. கட்சியில ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் டு திமுக தான் போல இது. அப்படிங்களா? உன்ன கேட்ட திமுகவுக்குள்ளேயே மோடி ஆதரவு பாஜக ஆதரவு ஒன்று உருவாயிடுச்சா? அவருக்கு செக் வைக்கிறாங்களா? யாருக்கு? திரு ஸ்டாலின் அவருக்கும் திரு உதயநிதிக்கு. இப்படி ஒரு இது அப்படிலாம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப இங்க ஆட்சியில இல்லை அப்படின்னும் போது ஏற்கனவே நிறைய வழக்குகள், இப்ப இவங்க வேற புதுசா எதையோ தோண்டினுக்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து ஆட்சியில இருக்க யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட் வேணுமே அப்படின்றதுக்காக நேச்சுரலி அவங்க பாஜக பக்கம் தான் போவாங்க. இதுல சந்தேகமே வேணாம். ஆனா கண்ணன், அதெல்லாம் கூட விஷயம் கிடையாது. இப்ப திமுகவில் இருக்கவங்க அவங்க தொண்டர்கள்லாம் வந்து நாங்க நீங்க இவ்வளவு நாளா பாஜகவா பாசிசம் மதவாதம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களோட போய் சேர்றீங்களே அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நாளைக்குல இருந்து இவங்களோட அப்படின்னா சரி தலைவா அப்படின்னு போயிட போறாங்க. ஆனா இருக்கு மக்களோட நான் சொல்லிட்டேன்ல, மக்களுக்கு வந்து கவலையே கிடையாது. நீங்க யாரோட கூட்டணியில ஏன் இதே திமுக பாஜகவோட இருந்தபோது ஓட்டு போடலையா, இல்ல வெளில வந்த பிறகு ஓட்டு போடலையா? இதே மாதிரி மாத்தி மாத்தி தானே இருக்குது. அதை விட்டுருங்க. ஆனா இவ்வளவு நாளா பாஜகல இருந்துன்னு வந்து திமுகவோ அப்படி கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தாங்களே, அவங்கெல்லாம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? விவாத மேடையில வந்து உட்காந்து திமுக பாஜக ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காரணும் அப்படின்னு சொன்னா உடனே இவங்க சும்மா இருப்பாங்களா? அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து ஒருத்தர் போட்டு சண்டை போட்டதெல்லாம் வீடியோ எல்லாம் காமிச்சு அதுக்கு என்ன பண்றதுன்னு சொன்னா இன்னைக்கு இந்த பாஜக ஆதரவாளர்கள் நிலைமையை நினைச்சாதான் வருத்தமா இருக்குது கண்ணன். அது உண்மையா. அதுலயும் செந்தில் பாலாஜி தான் ஓவரா ஸ்டாலின் செக் வைக்கிறார். நான் ஏற்கனவே 400 நாள் ஜெயிலில் இருந்துட்டேன். இப்போ அதாவது ஊத்தங்கரை எம்எல்ஏ விஷயத்தில் என் பேர் அடிபடுது, அது கருப்பு பணம் போய்ங்க இருக்கு, அது ஈடிக்கிட்ட அந்த வழக்கு போச்சு, திரும்ப நான் ஜெயிலுக்கு போயிட்டு களி அதெல்லாம் சாப்பிட முடியாது, நீங்கள் பாஜக சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா, நான் கட்சி விட்டு போட்டோமான்னு சொல்கிறாரு ராமா சார். அது அப்படி இல்லை. இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க முதல்ல. இப்போ இடி உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். திஹார் ஜெயிலில் நிறைய வசதியெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா பாஜக தான் சொன்னாங்கல்ல, அந்த யாரு சத்யேந்திர ஜெயினா அவர் ஜெயிலில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர் அதுலலாம் ஃபுட்டு வந்து தான். அதுக்கப்புறம் அவருக்கு மசாஜ் பண்றதுக்குனே ஒருத்தர் இருந்தாராம். அந்த வீடியோவெல்லாம் போட்டாங்க பாஜக. ஆமா, அதனால அது நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏசி எல்லாம் இருக்குமா? ஸ்பிளிட் ஏசியா இல்ல விண்டோ ஏசியா தெரியல. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, நீங்க வந்து இடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கேஸை ப்ரொசீட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டிவிஎஸ் மூலமா லஞ்ச ஒழிப்புத்துறையை விட்டுருவாங்க. இப்போ ஏற்கனவே அந்த கேஸ் இவங்க ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேஸ்ல வந்து ஆமா ரைட்டு உங்க மேல முகாந்திரம் இருக்குது அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அப்போ பாஜகவால ஒன்றும் பண்ண முடியாது. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிய மாதிரி திமுகவுக்கு மாநில அரசுல இருந்து அடி, மத்திய அரசுல இருந்து ஒரு அடி தாங்க முடியாது. அது ரெண்டு இல்லை, ஒண்ணு மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா போயிட்டீங்கன்னா அந்த இடி அப்படின்ற இடி இறங்காது இல்ல. ஆமா, என்னங்க எவ்வளவு அழகா நாங்க கால்குலேட் பண்றோம். இப்ப பாஜகவுக்கும் திமுக தேவை. ஆமா, ஆனா யோசிச்சு பாருங்களேன், கூட்டணியில இருக்கிறது அதிமுக, ஆனா நட்புல இருக்கிறது திமுக. பாராளுமன்றத்தில் திமுக ஆதரவு, இங்க சட்டமன்றத்தில் அதிமுக ஆதரவு. எப்படிங்க இது சார்? அதிமுக ஆதரவா இருந்தா, அதாவது பாஜக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு டிஃபரண்டா? அதுவும் உண்மையில திரு நேரு அவர்களும் திரு பொன்முடி அவர்களும் திரு ஏவா அவர்களும் திரு துரைமுருகன் அவர்களும் எப்படியாவது பாஜகவை கூல் பண்ற விஷயத்தை பாருங்க, எங்களுக்கு வயசாகி போச்சு, நாங்க ஜெயிலெல்லாம் இருக்க முடியாது, எங்களை மாட்ட விட்டுட்டு போற காலத்துல சந்தோஷமா நான் போனோன்ட்டு துரைமுருகன் கேட்டு இருக்காராமா சார். இல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒண்ணு நம்ம ஆட்சியில இருக்கணும், இல்ல ஆட்சியில இருக்கவங்களோட நட்பா இருக்கணும். அது மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கவங்களோட என்னைக்குமே திமுக நட்பா இருக்க முடியாது.
ஏன்னா அவங்க ஒரு பிரதான கட்சி. ஸோ இது வரைக்கும் இவங்க ஆட்சியில் இருப்பாங்க, இல்லை அதிமுக இருக்கும். அதிமுகவோட ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியுமா? அது அந்த கான்ட்ராக்ட் அந்த விஷயங்கள் வந்து அப்படியே மாமூல் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும், அது வேற விஷயம். பொலிட்டிக்கலா நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியாது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஆட்சி போயிடுச்சுன்னு சொன்னா நேரா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களோட வந்து நட்பாக இருக்க வேண்டியது. ஆனா நீ என்னதான் பாஜகவோட நட்பாக இருந்தாலும் நீ தானே சொல்வீங்க, பாஜகவோட போய் சேர்ந்தீங்கன்னா அது அப்படியே உங்க கட்சி ஆக்டோபஸ் மாதிரி அடித்து விடும். ஆமா. அப்புறம் ஏங்க அங்க போறீங்க? ஏற்கனவே ஒரு கட்சி போயிடுச்சு இல்ல, அதிமுக போயிடுச்சு இல்ல, ஆமா பாக்குறீங்கல்ல, ஆமா. தெரிஞ்சும் ஏன் நீங்க போய் சேர்றீங்க? இல்ல இப்ப வந்து பாஜக கூப்பிட்டாங்களா அவங்கள? இருக்காங்களே, கூப்பிட்டு இருக்காங்க. அதாவது தொகுதி மறு சீராய்வு மசோதாவுக்கு நீங்க ஒண்ணு ஆதரவு கொடுங்க, அப்படி வாக்கெடுப்பா இருக்கிறப்போ அதுல கலந்துக்காதீங்க, இல்ல போனா வெளிநடப்பு செய்யுங்க. இப்படி செஞ்சா நீங்க பழச்சிக்குங்க. உங்க மேல இடி வராது, சிபிஐ வராது, எதுவும் வராது. அதுக்கு நாங்க கேரண்டி கொடுத்திருக்கிறோமே, அதுக்கு சரின்ட்டு நமது திரு ஸ்டாலின் தலையாடி இருக்கிறாம. இது ரிக்வெஸ்ட் கிடையாதுங்க, மிரட்டலுங்க. மிரட்டலா? ஒண்ணு ஆதரவா ஓட்டு போடுங்க, இல்லன்னா வெளிநடப்பு செய்யுங்க அப்படின்னா இது வேண்டுகோளா? பார், ஒழுங்கு மரியாதை எழுந்து நில்லு, இல்ல வெளில போ அப்படின்னு நான் சொல்றேன்னா இவர் அன்பாக வேண்டுகோள் விடுத்தாருன்னு சொல்லுவீங்களா நீங்க? சார் அப்படிதானே சார் ஆதரவு கேட்டது, அப்படிதானே சார் கேட்பாங்க. இதுதான் சார் நடக்காதீங்க. ஓ, இது பாஜக கிட்ட இது இல்ல, இப்படிதான் கேட்கணும், அப்பதான் இவங்க வழிக்கு வருவாங்க. ஆதரவு கொடுக்காதீங்க. ஏன் கொடுக்குறீங்க? இதே டீலிமிட்டேஷனுக்கு போன தடவை என்ன சொன்னாங்க? இந்த பாருங்க, 40 இருக்குது, 39, அது வந்து 60 ஆக போகுது, 21 சீட் நமக்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுது, அது இன்க்ரீஸ் தானே அப்படின்னா என்ன சொன்னாங்க? ஊபியெல்லாம் பாரு, மாப்பியை பாரு, காப்பியை பாரு, அங்கெல்லாம் அவ்வளவு வருது, நாங்க வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து சதர்ன் ஸ்டேட்டோட ஓட்டே உங்களுக்கு தேவையில்லை, நீங்க அதை வச்சே நீங்க ஜெயிச்சிருவீங்க, எங்களுக்கெல்லாம் வந்து இன்சிக்னிபிகண்டா போயிடும், நாங்க என்ன ஆனாலும் ஒத்துக்க மாட்டோம். பாத்தீங்களா, ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க, அதை நாங்கள் முறியடித்து விட்டோம். முதல் முறையாக மோடியை மண்ணை கவையை வீழ்த்து விட்டோம், சாணக்கியர் அமித்ஷாவை தலைய குனிய வைத்து விட்டோம் பெருமையா பேசுறாங்க. சொன்னாங்கல்ல, தேர்தல் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, நாங்க போடுற கண்டிஷன் எல்லாம் ஒத்துக்கினாங்கன்னா அப்போ வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கறத பத்தி பரிசீலிக்கலாம். என்ன கண்டிஷன்? 50% இன்க்ரீஸ். ஏங்க இது கண்டிஷன் இல்லைங்க, அவங்க ஏற்கனவே சொன்னதுதான். இது பாராளுமன்றத்திலே சொன்னார் அமித்ஷா அவர்கள். ஆனா ரிட்டர்ன்ல கொடுக்கல சார், வெறும் வாய்ஸ்ல தான் சார் கொடுத்தாரு. அது எப்படி சார் நம்ப முடியும்? அந்த 50% இன்க்ரீஸ் தான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னவங்க இவங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அது வாயில சொன்னா எழுதி கொடுத்தா என்ன, அது ஒரு அது ஏத்துக்க முடியாது இல்லங்க. நீங்க வாயில சொன்னாலும் சரி, ரிட்டனா எழுதி கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி இங்க 50% நீங்க சொல்லுவீங்க, எல்லாருக்கும் 50ன்னு சொல்லுவீங்க, ஆனா இங்க 40ல இருந்து 60 ஆகும், ஊபி 80ல இருந்து 120 ஆயிடும். ஆமாங்க சார், டபுள் ஆயிடும் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? இப்ப இங்க 40 அங்க 80, ஆமா, இப்பவும் டபுளா, ஆமா, இனிமே வந்து இங்க 60 அங்க 120, ஆமா, அதுவும் டபுளா, ஆமா, எல்லாமே டபுள் தானே, ஆமா அப்படின்னா அப்போ ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. நீங்க அப்படி பாக்குறீங்க, 1 இங்க 2, இது 2 மடங்கு அப்படின்னு சொல்லும் போது வித்தியாசம் 1. ஆனா இங்க 100 அங்க 200ன்னு சொல்லும் போது வித்தியாசம் 100. அதனால இந்த மடங்கெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்லாம் ரொம்ப அழகா விளக்கம்லாம் கொடுத்தாங்க ஆதரவாளர்கள்லாம். இப்ப இது என்ன முட்டு கொடுக்க போறாங்கன்னு பார்க்க போறோம். திமுக ஆதரவாளர்கள்லாம் அந்த மசோதா வரட்டும். அதுக்கு உண்மையில இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் பாஜக முட்டு கொடுக்க ஆரம்பிச்சார் போல இருக்கு. ராசா வந்து சோனம் வான்சூம் அத உண்ணாவிரதம் இருக்கிறாங்களா, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ராஜினாமா போராட்டத்துக்கு நீ எப்படி போய் அவரை போய் பார்க்கலான்ட்டு ராசாவை மிரட்டி இருக்காங்களா சார்? ஏங்க அதுவே அது வந்து உங்களுக்கு யார் பவர் கொடுத்தது? அதாவது பாராளுமன்றத்துக்கு டெல்லிக்கு பிரதிநிதி நாங்க கனிமொழி இருக்கிறப்ப நீ எப்படி போய் பார்க்கலான்ட்டு இப்படி பயங்கரமா மிரட்டல் உருட்டல விட்டு இருக்கிறாங்களா ராசாவுக்கு? அது எனக்கு தெரியாது. ஆனா இத்தனை வருஷமா தான் ஒரு தோக்கர கட்சி கூடயே சேர்ந்து மண்ணை கவ்வியாச்சு. இனிமேலும் ஒண்ணு இல்லாம ஒரு கரப்பாம்பூச்சி பாச்ச பல்லி இதோட போய் சேரணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது நியாயம் தானே. இது எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? அது இல்ல, இது வந்து நீங்க போய் பார்த்தது பாஜகவை கடுப்பேத்துற மாதிரி, மோடியை உசுப்பேத்துற மாதிரி, அமித்ஷாவை
கொந்தளைக்கு விற்கிற மாதிரி நீ பண்ணிட்டியே ராசாவே, நீ ஏற்கனவே பண்ணது போதாதா அப்படின்னு கேட்கிறாங்களாம் சார் திமுக காரங்க. இல்ல இப்ப இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணா அது தப்பு இல்லையா? பாஜக கோவம் வந்துதான் என்ன ஆகும் தெரியல. ஏற்கனவே ஒரு பக்கம் தமிழக அரசுல தாவேகாவுக்கு கோவம் வந்து அவங்க ஒரு பக்கம் ரெய்டு விட்டுனுக்குறாங்க. இன்னும் பாஜகவுக்கும் கோவம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன நினைச்சுன்னுக்கிறீங்க நீங்க பாட்டுக்கு போயிட்டு யாராவது ஆதரவு சொல்லிட்டு வந்துருவீங்க, அப்புறம் அவசரப்படுறது யாரு? அதனால இப்ப ஏன்னா மத்திய அவங்க எப்பயுமே திமுக மானியத்தில் ஏற்பட மத்திய எப்படி ஆட்சியில இருப்பாங்க. இப்ப ரெண்டுமே போச்சு. அப்படி இருக்கிறப்ப 2 காலையும் உடைச்சிடுவாங்கன்னு பயப்படுறாங்களா? ஏதோ ஒரு 22 MP இருக்குதுங்க. 2029 வரைக்கும் அதை வச்சுதான் ஓட்டணும். ஏன்னா 29 அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் அதுல திரும்ப ஜெயிப்பாங்கலாம் தெரியாது. ராஜ்யசபையை விட்டீங்களே 8 MP, அதை விடுங்க. மொத்தம் 30 MP இருக்காங்க சார் ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு. ராஜ்யசபா எம்பியை வச்சு ஆட்சி அமைவது கிடையாது, அது இல்ல பார்லிமெண்ட் MP தான். ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு இங்க 2/3 வேணும். அங்க அவங்களுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட ராஜ்யசபால, அதை விடுங்க, அது பிரச்சனை இல்லை. இங்க வந்து லோக்சபால அவங்களுக்கு 2/3 வேணும். நீங்க சிக்கலை யோசிச்சு பாருங்க. இப்பவாது அந்த 22 MP இருக்காங்க கண்ணன். 29 எலெக்ஷன் வந்ததுன்னு சொன்னா அது 39 சீட்டா இருக்கட்டும் இல்ல 69 சீட்டா இருக்கட்டும், அதுல 9 சீட்டாவது நம்ம ஜெயிப்போமான்ற நிலைமை. 2024 எப்படி எடப்பாடி தனிமரமாக பாராளுமன்ற தேர்தல் சந்தித்து, அதே மாதிரி 2029 பாராளுமன்றத்தை தேர்தல் ஸ்டாலின் தனிமரமா சந்திக்க வேண்டும். 40 வின் பண்ணாரு. அப்ப 2019 2024 இப்ப எதுவுமே வராது போயிடும் பயப்படுறாரா? நீ என்ன 29 போயிட்டீங்க? பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது இல்ல, உள்ளாட்சி தேர்தல், அதுலயே தனிமரமா தான் நிக்க போறாங்க. யார் இவங்க கூட இருக்காங்க சொல்லுங்க? நீ என்ன 29 அங்க போயிட்டீங்க? இப்ப வர்ற உள்ளாட்சி தேர்தல் விசிக கூட நிப்பாங்களா? யாரும் கம்யூனிஸ்ட் வருவாங்களா? காங்கிரஸ் வருவாங்களா? யார் வருவாங்க? யாரும் வர முடியாது. இவங்க கட்சியில் இருக்கவங்களே வெளில போய் நிற்கிறாங்க. சார் அதாவது இன்னொன்னு பாஜக சொல்வது இன்னொன்னு அரங்கேற்ற போகிறாராம் திரு ஸ்டாலின் அவர்கள். அதாவது மத்தியில் 3வது கூட்டணி அமைத்து அதன் மூலமாக திரும்பவும் மோடியை 2029 பிரதமராக்க வழி வகுக்க போகிறாராம் திரு ஸ்டாலின். இது எப்படி சார் சோகா போட்டு கொடுக்குறீங்க கண்ணன்? நல்ல ஐடியாவா இருக்குது இது. இப்படி நடக்குதா? அதாவது இல்ல நீங்க சொன்ன பிறகுதான் நான் யோசிக்கிறேன். அந்த காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குதா? ஆமா. அதுல வந்து நான் தான் நாளைய பிரதமர் அப்படின்னு ரொம்ப வருஷமா ஒருத்தர் சொல்லி நிற்கிறாரா ராகுல்னு? ஆமா. இப்போ அந்த காங்கிரஸ் கட்சியால தனியா ஜெயிச்சு ஆட்சிக்கு வர முடியாது. கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். கரெக்டா? இப்போ வந்து அங்க அகிலேஷ் இருக்காரு ஊபியில, அங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கினாங்க அவங்க. இப்போ நீங்க சொல்றது கரெக்ட். பாஜக எதிரி, ஆமா. காங்கிரஸ் துரோகி, ஆமா. துரோகியை தான் விடக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், 3வது அணி அப்படின்னு மறுபடியும் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் மாத்துங்க அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி மறுபடியும் ஒரு 3வது அணி ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் காங்கிரஸை மண்ணக்கவ வச்சு, எங்களை மண்ணக்கவ வச்சிங்கல்ல, நாங்க தோத்து போன உடனே எங்களை முதுகுல குத்திட்டு ஓடினீங்கல்ல, இப்போ உங்களை மண்ணக்கவ வச்சோம் பார் அப்படின்னு அப்படி ஐடியாவா இருக்கு கண்ணன். ஆனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இல்ல யோசிச்சு பாருங்க, மகாம்பா குஷி ஆயிருவார். அப்படியா? பாஜக ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு பெரிய மெஜாரிட்டியோட வராங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு இதுதான் பெரிய காரணம். அதனால உங்களுக்கு MP இருக்குதோ இல்லையோ, நாங்க அதெல்லாம் கவனிச்சுக்கிறோம். ஒரு ராஜ்யசபா MP 4 கொடுக்குறோம், உங்க ஆளுங்களுக்கு மந்திரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நாட்டுக்கு நல்லது, 4 பேருக்கு நல்லதுன்னா எல்லாம் நல்லது தானே கண்ணன்? அப்பனா 3வது அணி அமைச்சா எல்லாமே வீணா போனவங்க தானே அதுல இருக்க போறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் தோத்து போச்சு, இங்க ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிட்டாரு, அகிலேஷ் யாதவ் தோத்து போயிட்டாரு, ஜெகன்மோகன் ரெட்டியும் தோத்து போயிட்டாரு, நவீன் பட்நாயக்கும் தோத்து போயிட்டாரு, தேஜஸ்வி யாதவ் தோத்து போயிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப அந்த 3வது அணி வச்சுக்கிட்டு என்ன சார் யூஸ் பண்ணும்? பாஜகவை மோடி பிரதமராக்க இப்படி ஒரு இதுவா? என்னங்க கேக்குறீங்க நீங்க? தோத்து போனவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏற்கனவே தோத்து விளையாடி நிற்கிறாரு பாருங்க ராகுல் காந்தி, அவரை மறுபடியும் படுதோல்வி அடைய வைப்பாங்க. அதுதான் 2014 2019 எதிர்கட்சி வராத முறை செஞ்சு அதே மாதிரி செய்ய போறாங்க திருப்பியும். திரு ஸ்டாலின் அவர்கள் வைக்கணும், எங்களெல்லாம் நீங்க தோக்கடிச்சீங்கல்ல, நாங்க உங்களை என்ன பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, நீங்க ஏங்க நாங்க பாத்துக்கிறேங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 3வது அணி அமைஞ்சது அப்படின்னா சிறப்பா செஞ்சிடலாம் கண்ணன். பரவாயில்ல, சூப்பரா ஒரு ஐடியா. இல்ல இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு பாஜக தான்
யாரை எப்படி வழிக்கு கொண்டு வராங்கன்னு தெரியல. இல்ல பாஜக சொல்றாங்களா இல்ல நீங்களே சோகா போட்டு விடுறீங்களான்னு எனக்கு தெரியல. யாரு நானா சோக்கா போட்டு தரேன் அப்படிதான் எனக்கு தோணுது. இது இல்லை, இது யாருக்குமே தெரியும். இப்ப வந்து பாவம் யாருக்குமே ஸ்டாலின் தெரியும், அவர்கள் எனக்கு தெரியல. கட்சியை காப்பாத்தணும், கட்சியில இருக்கிற முன்னால அமைச்சர்கள் காப்பாத்தணும், தான் மகனை காப்பாத்தணும், வேற வழி இல்ல. அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆ, இந்த சுயநலம் எல்லாம் கிடையாது. யாருக்கு ஆமா, சோ நலமே கிடையாது கிடையாது. திமுகவுக்கு. ஒரே ஒரு நோக்கம் தான், காங்கிரஸ் ஒண்ணு இல்லாம பண்ணணும். அதுதான். அப்படி பண்ணிட்டீங்கன்னா மகாம்போ குஷி ஆயிடுவார். ஓ அப்படி இல்ல என்னங்க பாவம். இல்ல அவரே பாவம் சார். ஏங்க, காங்கிரஸ் வந்து இப்போ வந்து அது எதிரி ஆகிவிட்டது, துரோகி ஆகிவிட்டது, முதுகில் குத்திய துரோகி ஆகிவிட்டது. அதனால அந்த காங்கிரஸ் வேரோடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டும். அதை செஞ்சுட்டு போறோம். ஆமா உண்மைதான். பாஜக பாத்தீங்களா? ஆமா உண்மைதான், நீங்க சொல்றது கூட உண்மைதான். லண்டன்ல இருந்து தன்னுடைய எம்பிகளுக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்கு, எக்காரணத்து கொண்டும் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் போராட்டம் செஞ்சால் அதுல கலந்து கூடாது, அவங்க எது சொன்னாலும் வாய் மூடி மௌனமா இருக்கணும், நீங்க தனியா போய் உட்கார்ந்து, அது தனியா போய் உட்கார்ந்துட்டாங்க, இனி எதுவுமே செய்ய போறது இல்லையா சார்? ஏற்கனவே தான் தனியா வந்துட்டாங்களே, இனிமே என்ன தனியா போறது சார்? உங்களோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, போயிட்டு வாங்க, நீங்க என்ன பண்றீங்க நாங்க பாத்துறோம் சார். அப்படி இல்ல சார், தமிழகத்தில் காங்கிரஸ் இருந்தாதான் திமுக கரை சேர முடியும் சார். மத சார்பற்ற அணின்ட்டு சொல்லி வாக்கு வர முடியும் சார். இஸ்லாமிய வாக்குல வரும் சார், இல்ல பண்ண வராது சார். இப்ப மட்டும் இருந்தாங்களே, வந்துதா? இல்ல இப்ப அதாவது 26ல ஒன்னா தானே இருந்தாங்க, வந்துதா சார்? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. துறைமுகம் தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி, ம். சேகர் பாபுவும் உதயநிதி யாரால ஜெயித்தார்கள்? இஸ்லாமிய வாக்காளர்கள் ஜெயித்தார்கள். அவர்கள் தோத்து போட்டாரு. துரைமுருகன் அவர்கள் தோத்து அங்க முஸ்லிம் அதிகமா இல்ல அப்படின்னா பாத்தீங்களா? 2026 இந்த 59 வரத்துக்கு அவங்க காரணம் முக்கியமாக இஸ்லாமிய அதிகமாக இருக்கிறதுல திமுக ஜெயிச்சிருக்கு சார். சரிங்க, இப்ப என்னன்றீங்க? அப்போ இதுக்கு இந்த 59 சீட்ல ஜெயிச்சா அப்ப அதுக்கு எத்தனை பாராளுமன்ற தொகுதி வரும் அப்படின்னு கணக்கு போட்டு பாத்தீங்களா? 10 வரும் மிஞ்சி போனா. அதை வச்சுட்டு என்ன பண்றது? இல்ல சார், இப்படி எல்லாம் இல்ல வேற எப்படி? இல்ல பாஜகவோட கேக்குறேன். அப்ப வந்து காங்கிரஸ் வந்து தாவேகா விட்டு வந்துருவாங்களா? சரிங்க, நீங்க இப்படி எல்லாம் கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா காங்கிரஸ் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் இந்த 26 தேர்தலையே அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து நாம வந்து தாவேகாவோட போனோம், திமுக வானான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமே அவங்க திரும்பி திமுக பக்கம் வர போறாங்களா? யாரு சார்? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது சார். இப்ப அதாவது திமுக பாஜகவோட மறைமுகமாக கூட்டணி ஒப்பந்தம் வச்சிருந்தாரு. நம்ம தான் தன்னுடைய கொள்கையை தானே தலையில வச்சுக்கு வர ஸ்டாலின் அவர்கள். அடையாங்க, நீங்க வேற 67க்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவையா மந்திரி சபையில நாங்க உள்ள போய்க்கிறோம், ஏதோ கொஞ்ச நாள் மந்திரியா இருக்கலாம், 5 வருஷம் பார்த்தா நீங்க என்ன அதுக்கே வேட்டி வச்சிருக்க போல இருக்குதா? காங்கிரஸ்லாம் இந்த பக்கம் வராது. வராத காங்கிரஸ் வச்சு என்ன பண்ண சொல்றீங்க சார்? உண்மையிலே நீங்க சொல்ற தொகுதி மறுசீராய்வு மசோதாவை கட்டாயமாக திமுக ஆதரிக்கும் என்று மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு, சென்னிதள ரமேஷும் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் இது அவங்க சொல்லியிருக்காங்க? சரத்பவார் கட்சியை ஆதரிக்க போறோம்னு சொல்றாங்க. அவங்க கூட இருந்த எல்லாருமே இப்ப அகிலேஷ் யாதவே வந்து யோசிக்கிறாரு, அவன் நாங்களும் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறாரு. அப்புறம் நீங்க மட்டும் ஒரு குறுக்கு சால் ஓட்டின்னு என்ன பண்ண போறீங்க? அப்படி சார் தமிழகத்துல கட்சி நடத்தணும், இது வின் பண்ண இல்ல சார். முஸ்லிம் ஓட்டுகள் வரணும், திராவிட ஆதரவு வேணும். மறுசீரமைப்பெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஒண்ணுமே இருக்காது, சுத்தமா தொடச்சி எரிஞ்சிட்டு போயின்னே இருப்பாங்க. அதனால அதை வந்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க கவலைப்படுறீங்க? நீங்க அப்படி சொல்றீங்க. இங்க தமிழகத்துல நீங்க பாஜகவோட மறைமுகமாக ஏதாவது நேரடியாக வச்சுப்பாங்க. அப்புறம் என்ன? அவள் தைரியம் வராது சார். ஸ்டாலின் நான் திருப்பியும் சொல்றேன், தான் தலையில தானே கொல்லி வச்சு கதையா ஆகும் சார் தமிழகம். நீங்க சொல்றீங்க நாங்க அந்த கொல்லியை வந்து வேற கட்சிக்கு வைக்கிறோம் நாங்க சொல்லிட்டு போறோம். இப்படி இது இல்ல இது சார். உண்மையில எப்படி எங்களுக்கு வந்து துரோகியை முதல்ல வந்து அந்த கட்சியை அழிக்கணும், நாங்க அவங்களுக்கு காப்பு வைக்கிறோம். என்ன அப்ப கட்சி அழிஞ்சு துரோகியை ஒழிப்பதற்காக யாரோட ஒன்னா சேரலாம்? 2029 பாராளுமன்ற தேர்தல் அப்படிதான் செய்ய போறாங்க. அதுக்குதான் நடந்திருக்குது. நீங்க எங்களை விட்டு போனீங்கல்ல, அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து எங்களை விட்டு போனோம் தானே சொல்லியிருந்தீங்க. நீங்க தானே இந்த குழப்பத்தை ஆரம்பிச்சதே. அதனாலதான் வைகோ சொல்றாரு, வருங்க எங்க வீட்டுல இருக்கவங்களா விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, வெக்கம் இல்லாம சொல்றாரு அவரு. காங்கிரஸ்ல இந்த மாதிரி பண்ணி தானே கெடுத்தாங்க. அப்புறம் உங்களை போய் நம்ம சொல்றீங்க என்ன? உங்களோட வந்து எனக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு சொல்லுங்க? மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்களா, இல்லை என்னைக்காவது வர போறீங்களா, இல்லை எத்தனை மாநிலத்தில் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க? ஒன்றும் கிடையாது.
நீங்க சொல்றீங்கன்னா காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்க முடியாதுன்னு, மத்தவங்க இல்லாம காங்கிரஸால என்ன பண்ண முடியும்? டெபாசிட் வாங்க முடியாது. அதான் பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி. அப்புறம் பெருசா பேசுறீங்க. நல்லது, போங்க அங்க போய் அங்க என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோங்க. சார் 2014 காங்கிரஸ் இல்லாதனால தோத்து போயிட்டாங்க பாராளுமன்ற தேர்தலில். சரிங்க, தோத்து போனாங்க. அவங்க டெபாசிட்டே வாங்கி லூஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு தொகுதி தவிர மத்த எல்லாத்துலயும். உங்க லட்சணம் தெரியலையா? சார் எங்களுக்கு எம்பி வந்ததுன்னு சார் காங்கிரஸ் திருப்பியும் பாஜக கிட்ட ஏதாவது வேலை பேசி ஏதாவது எங்க கட்சியை காப்பாற்ற பாருங்க. காங்கிரஸ் மூன்றாவது அமுச்சிடுவாரா? காங்கிரஸ் எத்தனை நாளைக்கு எனக்கு அது சொல்லுங்க. தொகுதி மறுசீரமைப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸை மறந்துடுங்க. காங்கிரஸா? ஆமா, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இது இல்லை அப்படின்னு அதை போய் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. இவர் வந்து முன்னாடியே புரிஞ்சுக்கினாரு திமுக, புரியுதுங்களா? திரு ஸ்டாலின் அவர்கள் ஆமா பாவம். அப்பனா இந்த கடந்த 10 வருஷமாக அந்த கூட்டணி கட்சிகள் சொல்றது கேட்டு ஆடி தானாக வீணாக போயிட்டாருன்றீங்களா ஸ்டாலின் அவர்கள்? டீலிமிட்டேஷன் அப்படின்றது இப்பதானே வந்து பரபரப்பா பேசப்படுகிறது, டீட்டெயிலா விவாதிக்கப்படுகின்றது. அதுக்கு முன்னாடி அந்த இஷ்யூ இல்லைல்ல. டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னு சொன்னா காங்கிரஸ் காலின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்பனா திரு ஸ்டாலின் அவர்கள் 3வது அணியை அமைக்க போகிறார், காங்கிரஸ் கைவிட போகிறார், தன் முன்னாள் அமைச்சர்களையும் காப்பாற்ற போகிறார், அதுக்கான நடவடிக்கைகள் இறங்கி விட்டார் என்று எடுத்துக்கலாமா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். காங்கிரஸை கைவிட போகிறாருன்னா சொல்லாதீங்க. காங்கிரஸ் ஏற்கனவே ஓடி போயிடுச்சு. என்ன அந்த காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்றத இவர் முழுமையா செஞ்சு முடிப்பார் அப்படின்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது கண்ணன். நிஜமாவே செஞ்சு முடிப்பார் பாருங்களேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் டு காங்கிரஸ்னு வச்சுக்கலாமா? சரி சார், பார்க்கலாம் சார். நீங்க சொல்றது நடக்கதா இல்லையான்ட்டு தெரிஞ்சு போயிடும். மிக்க நன்றி சார். நன்றி கண்ணன். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.